Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை நிமித்தமாக அழைத்து இந்த நாளில் நமக்கு அவரை நாம் துதிக்க நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் அவரை ஒன்றுபட்டு அவரோடு ஒன்றித்து நாம் வாழ்வோமாக. அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இந்த ஓய்வு நாளில் நாம் கடைபிடித்து ஆண்டுடைய இந்த ஓய்வு நாள் என்பது அவருடைய வார்த்தைகளை கேட்டு தகுந்த பலனை நமக்கு கொடுப்பதற்காகவும் அவருடைய திருவிழாவில் நாம் பங்கு கொள்வதற்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவருடைய திருவிழாவில் நாம் பங்கு கொள்வதற்காகவும் கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஒருவனப்பட்டு அவரை நாம் துதிப்போமாக. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை குறித்து சொல்கிறார் கர்த்தர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசே என்னோடு நடந்தவா. அந்த வார்த்தையை கர்த்தர் பேதுருக்கு கொடுக்கின்றார். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இது எப்படி ஆகும், நான் எப்படி வருவது என்று பேதுரு ஆண்டவரை நோக்கி சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் மீது உமக்கு விசுவாசம் இருந்தால் நீ கப்பலை விட்டு என்னோடு கடலில் இந்த ஜலத்தின் மேல் என்னோடு வா, என்னோடு பின் சென்றார் கர்த்தர். அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது பேதுருவானவர் முழு மனதோடு விசுவாசத்தை கடைபிடித்து கடலின் மேல் நடந்து சென்றார். அப்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் பேதுருவை போல கடுகளவாக விசுவாசித்து ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தனி நபராகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், குடும்பங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு அந்த ஒரு விசுவாசத்தை கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். அவர் உங்களிடம் எதையாவது செய்யும்படி சொன்னால் எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் உடனேயே அதை செய்வதற்கான செயல்களில் இறங்க நீங்கள் நானும் துணிந்து இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே தேவன் சொல்வதை கேட்கவும் கீழ்ப்படியவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நீங்களும் நானும் இன்று எந்த ஒரு காரியத்திற்காகவும் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க மனமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நான் உம்மால் பயன்படுத்தப்படுவதற்கு இன்று இப்போதே ஆயத்தமாக நான் இருக்கிறேன். நீர் என்னை எதற்காக எங்கு அழைத்தாலும் எவ்வித தயக்கமும் இன்றி உன்னை பின்தொடர்வேன். என்னை உம்முடைய மேலான நோக்கங்களுக்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீராக என்று இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து முழு மனதோடு நாம் அவரை நோக்கி மன்றாடி நம் தேவையில் அவரிடத்தில் சமர்ப்பித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுவோம் என்றால் நிச்சயம் நமக்கு இரட்டிப்பான காரியங்கள் நமக்கு உண்டு. அந்த நேரத்தில் அவரை நோக்கி துதித்து பாடுவோமாக. Nadi
ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் நாம் சென்று அவருடைய வார்த்தைகளை நாம் தெளிவாக படித்து நாம் பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் கிருபையாக அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை நாம் ஒன்று போல ஊக்கத்தோடு விசுவாசித்து ஒரு வார்த்தையை கேட்போமாக. யாக்கோபு 1:3 நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பள்ளிக்கூடத்திலேயும் கல்லூரியிலையும் தான் பரீட்சை இருக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உங்களுக்கு பரீட்சை உண்டு. அதுதான் விசுவாச பரீட்சை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாச பரீட்சையின் வழியாக செல்கிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும். நீங்கள் விசுவாசத்தின் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆபிரகாமின் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது, அவர் விசுவாசத்தின் வல்லவரானார். யோபுவின் விசுவாசமும் பரீட்சிக்கப்பட்டது, அது ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் யோபு. இன்றைய விசுவாசிகள் விசுவாச பரீட்சைக்கு செல்ல விரும்புவதில்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்வதோடு பேசாமல் இருந்து விடுவார்கள். அவருடைய சாட்சி என்ன? உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் இதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்று எரேமியாவில் 15:16 நாம் வாசித்திருக்கின்றோம். வார்த்தைகள் உட்கொள்வது எங்களுக்கு நல்லது என்று நாம் ருசிக்க வேண்டும். ஆனால் அவைகளை செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? ஒருவன் ஏராளமான வயிற்றில் சாப்பிட்டு விட்டு போதுமான உடற்பயிற்சிகளும் நடைகளையும் செய்யாமல் இருந்தால் நாளடைவில் அவனுடைய சரீரம் பெருத்து வியாதிகளுக்கு வழிவகுக்குமா? அதே போல உங்களுடைய விசுவாசத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி கொடுத்து வியாசம் செய்யாவிட்டால் உங்கள் விசுவாசம் தசைகள் கடனற்று போய்விடும். கிறிஸ்தவ சபைகளில் பெரும் பகுதியினர் விசுவாசத்தை செயல்படுத்தி கற்றுக் கொடுப்பதில்லை. கற்றுக்கொள்ள விரும்புவர்களையும் விடுவதில்லை. விசுவாசங்களுடைய ஒரே கடமை மணிக்கணக்காக பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதாகும். அதிகமாக உண்டதன் காரணமாக செரிமானமாகாமல் மந்தமாக இருப்பது போல இன்று விசுவாசிகளை ஆன்மீக நோய் பிடித்திருக்கிறது. பிரசங்கங்களை கேட்டு கேட்டு ஊழியக்காரர்களுக்கு மார்க்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் விசுவாசிகள். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தோம், ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை அந்த திருவிழத்தின் பைபிளில் கொடுத்திருந்தோம். ஜனங்கள் அவைகளை ஏற்று சொற்காயாகவே வைத்திருக்கிறதினாலே வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். போராட்ட நேரங்களில் சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்பது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனை நேரங்களில் எப்படி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறியவில்லை. எப்போது வாழ்க்கையில் கண்ணீரையும் கவலைகளையும் துயரங்களையும் தோல்விகளையும் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் 1896 மிஷனரிகள் விசுவாசத்தோடும் கல்வாரி அன்போடும் அங்குள்ள ஜனங்களை எல்லாரும் அனுசரித்து சேர்த்து அணுகி அவர்களுக்குள்ளே விசுவாச விதைகளை அவர்கள் ஊற்றினார்களாம். அந்த விசுவாச விதைகளை ஊற்றிய போது அவர்கள் விசுவாசத்தை விலைக்கு செயல்படுத்த ஆரம்பித்தார்களாம். அப்படியாக இருண்டு கிடந்த அந்த தேசங்கள் இன்று வெளிச்சமாக மாறி இருக்கின்றது என்று இந்த நாளில் இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விசுவாசத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றி அந்த தேசத்தில். அப்படியாக நீங்களும் நானும் ஒன்றுபட்டு ஆண்டுகளோடு ஒன்றுபட்டு வாழ்வோம் என்றால் விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகளே, தேவ குடும்ப பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையான விசுவாசத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். உங்கள் விசுவாசத்தை அபியாசப்படுத்தாவிட்டால் அவை ஒன்றுக்கும் உதவாமல் துருப்பிடித்து போய்விடும். விசுவாசத்தை செயல்முறைக்கு கொண்டு வாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஆபிரகாமின் விசுவாசத்தை பரிசீலித்தாரோ, எப்படி யோபுவின் விசுவாசத்தை பரிசீலித்தாரோ, அப்படியாக நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக அந்த பரீட்சையில் நாம் அனைவரும் பாஸ் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ் ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்
உச்சரித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்வோமானால் எந்த விதத்திலும் சாத்தானவன் நம்மிடத்தில் புகுந்து விளையாட மாட்டான், நம்மை அடிமையாக வைக்க மாட்டான், நம்மை கஷ்டத்தில் விழ வைக்க மாட்டான், நம்மை கண்ணீரில் விளக்க வைக்க மாட்டான், நம்மை குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்க வைக்க மாட்டான் அந்த சாத்தான். ஏனென்றால் கர்த்தர் அந்த சாத்தான் பின்னாடி இருக்கின்றார். என் பிள்ளைகளிடத்தில் நீ என்ன பேசுகிறாய், என்ன செய்கிறாய், எந்த விதத்தில் என் பிள்ளைகளை நீ கீழே தள்ளியிருக்கிறாய் என்று ஆண்டவர் அந்த சாத்தான் அருகில் இருக்கின்றார். ஆனால் சாத்தானுக்கு ஆண்டவர் அருகில் இருப்பது அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தர் அவன் கண்ணிற்கும் மனிதருக்கும் தெரிவிப்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் சாத்தான் நம்ம தோது விளையாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவனை அப்பாலே போ சாத்தானே என்று அந்த வார்த்தைகளை கொடுப்பார். அப்படியாக நீங்கள் நாளும் இந்த நாளில் அவருடைய வார்த்தைகள் கேட்டு மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிற்கு போய் படித்து இந்த வார்த்தைகளை நாவினால் 2 வார்த்தைகளை படித்து பயன்படுங்கள். ஆண்டவரை நோக்கி இருக்கிற நிகழ்ச்சியில் அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை வல்லமையால் நிரப்பி அவருடைய கிருபையால் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அவருடைய இரத்த கோட்டையில் உங்களையும் என்னையும் மூடி மறைத்துக் கொள்வார்கள். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சமர்ப்பிக்கின்றேன். அப்படியாக நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து எங்களுக்கு பாடுவோமாக. நாம் அனைவரும் அவருடைய கருத்தில் இந்த காணிக்கையை நாம் கண்டு செல்வோமாக.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறோம். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தாம் திருக்கைகளின் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகியவர்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருந்துங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிக்கப்படும் என் உடல். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி பருந்துங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒருமனப்பட்டு அவருடைய திருவிழத்தில் நாம் பகிர்ந்து கொண்டுவோமாக. நன்றி பாடுவ பாடி அவரை நாம் துதிப்போம்.
சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை அவருடைய இரத்த கொட்டில் மூடி பாதுகாப்பார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் உங்களை மறைத்துக் கொள்வார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்துவார். அப்படியாக இந்த நேரத்தில் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் அனைவருங்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருட மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. May God bless you.